பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை அக்கிரமத்தின் உச்சம், அநியாயத்தின் உச்சம், கொடூரத்தின் உச்சம். இந்த மனித மிருகங்களை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு சட்டப்படி உச்சபட்ச தண்டனை தாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. எப்படி இப்படி ஒரு மனசு வருதுன்னு தெரியல. இப்போ என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த மனநலம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் பள்ளியிலிருந்தே இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதனால மட்டும் இந்த மிருகங்கள் மாறிடுவாங்கன்னு நான் நம்பல. தண்டனையின் மூலமா இந்த மிருகங்களை தண்டிக்கத்தான் முடியும், திருத்த முடியாது. இவ்வளவு கொடூரமான மனசுள்ளவங்களுக்கு என்ன நம்ம வகுப்படுத்திட்டா இருக்க முடியும்? ஆனாலும் கூட பள்ளியிலேயே ஒரு அடிப்படை கல்வியாக மனநல மருத்துவத்தை கற்பிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மனப்பிறழ்வுகளுக்கு காரணம் இந்த அவங்களுக்கெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதை நோக்கியும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சட்டப்படியாக உடனடியாக அவங்களுக்கு இதுக்கு ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு மனவலியோடு கூறிக்கொள்கிறேன். பொள்ளாச்சி 273 பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி அதை வீடியோ எடுத்து 1100 வீடியோக்களுக்கு மேல வச்சிருக்க வெறும் 20 பேர் கொண்ட கும்பல், அதுவும் அதிகார வர்க்கம், அதிமுகவை சேர்ந்த பிரபல புள்ளிகளோட ஒரு மிகப்பெரிய வக்கப்பலத்தாலதான் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை பத்தி தான் நம்ம ரொம்ப இன்னைக்கு முழுக்க உணர்ச்சி வசத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் அந்த பொண்ணு கெஞ்சரா, அண்ணா பிளீஸ் என்ன விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்ற அவங்க திருப்பி பெல்ட்டால அடிக்கிறப்ப அடிக்காதீங்க, நான் என் பேண்ட்டை கழட்டிடுறேன்னு சொல்ற அளவுக்கு அந்த பெண்ணை மிகப்பெரிய அளவுல கொடுமைப்படுத்தி பாலியல் உறவு வன்புணர்வு பண்ணக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய மனித மிருகங்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த 273 பேருன்னு சொல்றது கூட மிக குறைவை எண்ணிக்கையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த வீடியோ மட்டும் வச்சு நம்ம எப்படி வெறும் 273 பேர்னு சொல்ல முடியும்? இன்னும் எத்தனையோ பெண்களோட இப்படிப்பட்ட கொடுமைகள் வெளியே வராம மறைச்சிருக்கலாம். அது இந்த 273ன்றது பொள்ளாச்சிங்கிற ஒரு மாநகரத்தை சுற்றி மட்டுமே தான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்து இந்த விஷயம் வெளியே கூட 10 நாட்களுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சமூகத்தில் ஒரு பேசும் பொருளா கூட இன்னைக்கு மாறி இருக்கு. அதுவும் ஒரு வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான். ஊடகங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து பரப்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அப்படின்றத ஊடக நண்பர்கள் முதல்ல கொஞ்சம் உணரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரெண்டாவது, இப்படிப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு பலரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய பல கட்சிகள் சொல்றாங்க. அந்த கண்டனங்கள் கூட உண்மையான அக்கறையில இருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா கிடையாது. எலெக்ஷன் டைம் ஓட்டு அப்படின்றதான் அதுல மிக முக்கியமான காரணமா நமக்கு தெரியுது. அவங்க உண்மையாவே ஒரு நீதி வேணும் அப்படின்னு இங்க சொல்லப்பட கிடையாது. இந்த விஷயங்களை எத்தனை பெண்கள் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, தற்கொலைங்கிற பேர்ல கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியே வர கிடையாது. இதுல விசாரணை சரியா நடக்குன்ற எந்த நம்பிக்கையும் நமக்கு கிடையாது. பல விஷயங்களை பார்த்துட்டோம். நம்ம பலரும் சொல்ற தூக்கு தண்டனை கொடுங்க, அவனை ஆணுறுப்பை வெட்டுங்க. உண்மையாவே அவனுக்கான தண்டனை மிக கொடுமையானதா தான் இருக்கணும், அதுல மாற்று கருத்தில். ஆனா அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய நபர்கள் யாரா இருக்கணும்னா மக்கள், மாணவர்கள், பெண்கள். ஏன்னா அவங்க மட்டும்தான் இதற்கான தீர்வை சொல்ல முடியும். அவங்க தான் சொல்லுவாங்க. இந்த நீதிமன்றமோ காவல்துறையோ இதுவரைக்கும் சொன்னது கிடையாது, இனிமேலும் சொல்லப்பட முடியாது. ஆக முற்போக்கு சக்திகளாகவும் ஜனநாயக சக்திகளாகவும் இருக்கும் நம்மை போன்றவர்கள், குறிப்பா மாணவர்கள், பெண்கள் முன்னின்று இந்த போராட்டங்களை எடுப்பதால் மட்டுமே இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். இன்னைக்கு அந்த 273 பெண்களும் தனக்கு நடந்த கொடுமைகளை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட முன்னாடி வரல. ஏன்னா அந்த பெண்களை நம்ம இந்த சமூகத்துல அப்படிதான் வச்சிருக்கோம். அவங்களுக்கான ஒரு தைரியத்தையும், நீ உனக்கு நடந்த கொடுமையை சொல்லு, நான் துணை நிக்கிறேங்கிற ஒரு தைரியத்தை இந்த சமூகத்துல நம்ம அவங்களுக்கு கொடுக்க கிடையாது. பாலியல் கல்வின்ற அடிப்படையான விஷயங்களை இந்த சமூகத்துல இந்த மக்களுக்கு இந்த அரசு கொடுக்க கிடையாது. நமக்கான தைரியத்தையும் திருப்பி அடிக்கக்கூடிய ரௌத்திரத்தையும் இந்த பெண்களுக்கு இந்த சமூகம் கொடுக்க கிடையாது. அப்ப இதுவரையிலும் இந்த சமூகம் கொடுக்கலன்றதுக்காக இனிமேலும் நம்ம அப்படி இருந்துட முடியுமா? நிச்சயமா இல்லை. இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருமே முன் வரல. நான் இப்படி பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரே ஒரு பொண்ணுதான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப மீதி இருக்கிற பெண்கள் ஏன் வரல? இப்ப நம்ம போன்றவர்கள் அந்த பெண்களுக்கு துணை நிற்போன்றத காட்டுறப்போ மட்டுமே அந்த பெண்களும் முன் வருவாங்க. மற்ற பெண்களுக்கும் நம்ம ஒரு தைரியத்தை கொடுக்கறதா இருக்கும். ஆக இப்படி பெண்கள் மேல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய அரியலூர் நந்தினியிலிருந்து, சௌமியாவில இருந்து, ராஜலட்சுமியில இருந்து, இப்ப பெயர் தெரியாத
நூற்றுக்கணக்கான பெண்கள்ல இருந்து அத்தனை பேர் மேலையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கான தீர்வுங்கிறது நம்ம எல்லாருமே அணிதிரண்டு ரோட்டுக்கு வந்து போராடும் பொழுது மட்டுமே தீர்வு கிடைக்கும். வெளியில நின்று இல்ல நமக்குள்ள புலம்பிக்கு இருக்கிறது மூலமாவோ இல்ல நமக்குள்ள வந்து மன உளைச்சல்ல உட்கார்ந்து இருக்கிறது மூலமாவோ நடக்காது. ஆக இந்த வீடியோ மூலமா ஒட்டுமொத்த மாணவ சமூகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அறைகூவலை விடுக்கிறேன். போராட களத்துக்கு வாங்க. ஒவ்வொரு மக்களும் பெண்களும் முன்னின்று போராடாமல், மாணவர்கள் ஓரணியில் நின்று போராடாமல் இதற்கான தீர்வுன்றது சாத்தியமே கிடையாது. ஒவ்வொரு இஷ்யூ நடக்கிறப்பவும் நம்ம அதற்கான எதிர்வினை ஏதோ சில விஷயங்களை ஆட்டிட்டு போறதுன்றது வந்து முறை கிடையாது, சரி கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த சமூக மாற்றத்திற்காக முன்னின்று போராடுவோம். தயவு செஞ்சு ஒவ்வொரு மாணவர்களும் கல்லூரிகள் இதற்கான போராட்டங்களை எடுக்கணும். ஒவ்வொரு பெண்களும் களத்துக்கு வரணும் அப்படின்றதை கேட்டுக்கிறோம்.